கரூர் விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை பாஜக மிரட்ட முயற்சிப்பதாக அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசியலில் விஜய் பூஜ்யம் என விமர்சித்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அவர் பதிலடி கொடுத்துள்ளார். நான் விஜய் ஒரு ஜீரோ மாதிரி, இப்போ ஜீரோன்னு சொல்லல, விஜய் ஒரு ஜீரோ மாதிரி. ஜீரோ தனியா இருந்தா வேல்யூ கிடையாது. ஆனா அதே ஜீரோ இன்னொருத்தவங்க கூட சேர்ந்தா வேல்யூ. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தம்பி விஜய் எந்த பிரச்சனையும் இல்லாம அரசியல் செய்யலாம். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தா கரூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கரூர் சம்பவம் பொறுத்த வரைக்கும் சிபிஐ என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் தலைமையில் அவங்க மானிட்டரிங்கில் நடந்துட்டு இருக்கு. விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவங்க சொல்கிறத ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இன்வெஸ்டிகேஷனை. அவங்க பேசுகிறது மிரட்டல் எடுத்துக்கலாமா சார்? மிரட்ட முயற்சி பண்ணுறாங்கன்னு வேணால் எடுத்துக்கலாம். போட்டி இந்த தேர்தலில் டிவிகே வர்சஸ் டிஎம்கேக்கு தான். ஈரோடில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தலைவர் சொல்லியிருக்காரு, களத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் பதில் சொல்லுவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.